ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வடக்கனோட லீலைகள் தான். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த வடக்கன் யாருக்கு என்ன பண்ணா அப்படிங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட நண்பரோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. டியர் டிஎன்இபி யூசர், யுவர் லாஸ்ட் மந்த் பில் வாஸ் நாட் அப்டேட்டட், ப்ளீஸ் கால் இபி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் கட் யுவர் பவர் 9:30 PM, தேங்க்யூ. ஸோ இந்த கடைசி வரியில் தான் அவங்க பார்த்து கொஞ்சம் டவுட் ஆகிட்டாங்க. இது யார் கட் பண்ணுறது, நமக்கு நாமே கட் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய மீனிங் அதில் இருக்குது. அதுலேயும் 9:30 PM, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெசேஜை பார்க்கும்போது நமக்கு தெரியுது இது ஒரு வடக்கம் தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு. பட் அவங்க அப்பாவுக்கு இது உண்மையிலே ஈபிக்காரங்க தான் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போயிட்டாங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் நம்ம இன்னும் கெட்டலையா, ஐயோ ஃபியூஸை பிடுங்க போகிறாங்களா அப்படின்ட்டு ஒரு மன உளைச்சல்ல நான் வெறியாகி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். அடுத்துக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு ரீடிங் இருக்க வர்றவங்க அப்படின்ட்டு யார் யாருக்கெல்லாமோ ஃபோன் அடிச்சிருக்காங்க. பண்ணிவிட்டு கடைசியில் யாருமே ஃபோனும் சரியாக எடுக்கலை. ஸோ அவங்க கொஞ்சம் பயந்தே போயிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி நிலமையில் ஃபைன் வரும் நமக்கு. இன்னொன்று ஃபியூஸை பிடிங்கிட்டு போயிடுவாங்க, சில நேரத்தில் ஏதாவது ஒயரை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு போனால் நமக்கு பெரிய தலைவலி. அப்புறம் ரெண்டாவது நம்ம அவங்கள தேடி தெரியணும் அப்படிங்கிற ஒரு கஷ்ட சூழ்நிலை நமக்கு வந்துடும். ஸோ அதுக்காக இவங்க பதறி போய் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் நண்பர் இந்த மெசேஜெல்லாம் பார்த்துட்டு என்ன ஏதுங்கன்னு பார்க்கும்போது ட்ரூ காலரில் அவரோட நம்பர்லாம் போடும்போது அது ஒரு வடக்கரு. உங்களுக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவங்க உளறியிருக்காங்க. அவரோட பேஜில் பியூர் தமிழ் லாங்குவேஜே வரல, தமிழே வரலையே. ஸோ இந்த மாதிரி நிலைமையில என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல பதட்டப்படக்கூடாது. நான் டிஸ்கிரிப்ஷனில் 2-3 லிங்க் வச்சுருக்கிறேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட இபி நம்பரை போட்டாலே நீங்கள் பே பண்ணியிருக்கீங்களா பே பண்ணலையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் போகும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் குயிக் பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட இபி நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களோட இபி நம்பருக்கு எவ்வளோ பில் ஜெனரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது அதில் வரும். இன்கேஸ் உங்களுக்கு பில் ஜெனரேட் ஆகலைன்னா உங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் இல்லை அப்படிங்கிறது தான் வரும். இருந்துச்சுன்னா எந்த தேதிக்குள்ளே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில் அதில் வரும். ஸோ இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஜிபேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்குறது போல் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இபி நம்பர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதிலே தெரிஞ்சுப்போம் எவ்வளோ ரூபா இருக்குது, என்னைக்கு டியூ டேட் அப்படிங்கிறத ஈஸியாகவே இந்த 2 வழியில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பதட்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ இது சார்ந்து நம்ம நண்பர் அந்த பேசின ஆடியோவை நீங்கள் லைட்டாக கேளுங்க. தலைவரை எங்கள் அப்பா செல்லுக்கு வாட்ஸ்அப்பில் இவன் ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தான். நீங்கள் இபி பில்லை கேட்டதா இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கன்னு மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தான். சரியா, அவர் இறந்து கவுஞ்சிட்டு இருந்தார். முதல்ல நான் சொன்னேன் இபி அது கணக்கெடுக்கிறதாரில் அவர் ஃபோன் பண்ண சொன்னேன். அது ஃபோன் பண்ணால் அவர் எடுக்கலை. அது ஒரு வாட்ஸ்அப்பில் இருந்தால் மெசேஜில் இருந்தான்னு கேட்டேன். அந்த மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்துருந்தாரு. ட்ரூ காலர் இருக்குல்ல, ட்ரூ காலர் அடித்து பார்த்தா இவனுக்கு இது வந்துருக்கு. தலைவராக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு வீடியோ போட்டு எச்சரிக்கை பண்ணிவிடுங்க. உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் எதுவும் மெசேஜ் வந்தால் தயவு செஞ்சு பார்த்து பயப்பட வேண்டாம். நான் சொன்ன அந்த டெக்னிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லு இருக்கா இல்லையா, இல்லை பெனால்ட்டி இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சு போகும். ஸோ இதை உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி விஷயம் தெரியுது அப்படின்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.